நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் திரையுலகத்தில் நிறைய பேரை வாழ வச்சவர். இன்றைக்கும் அவர் மீது நன்றி மறவாது நிறைய பேர் அவர் பேரை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் நம்ம கேப்டன் அவர்களுடைய மகன் விஜயபிரபாகரன் நம்ம இப்போ 2026 தேர்தலில் திமுகவோட கூட்டணி வச்சு விருதுநகர் தொகுதியில் நின்றுருக்கிறாரு. எனக்கு நம்ம அவர் கண்டிப்பாக ஜெயிச்சிருவார். ஏன்னா போன பாராளுமன்ற தேர்தலே அவர் தான் ஜெயித்தார். ஆனால் அது ஏதோ மாற்றி மாணிக்கம் தாகூர் ஜெயித்தார் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பண்ணி அறிவிச்சிட்டாங்க. இன்றைக்கி அதே கூட்டணியில் தான் இருக்கார். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருக்குது. அதில் விருதுநகர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அவர் நின்றுருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பான முறையில் ஜெயிச்சிருவார். ஏன்னா ஜெயிச்சு வந்தார்னா அவருடைய செயல்பாடு சிறப்பாக இருந்தால் அந்த கட்சி மீண்டு எழுது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம கேப்டன் அவர்களுக்கு எப்படி ஒரு கரிஸ்மா இருந்துச்சோ அதே அளவுக்கு விஜயபிரபாகரன் அவர்களும் தெளிவாக பேசி மக்கள்கிட்ட தெளிவாக புரிய வச்சு யதார்த்தமாக அரசியல் பண்ணார்னா கண்டிப்பாக அவருடைய கட்சியும் மீண்டு வரும். ஏன்னா நம்ம கேப்டன் அவருடைய மறு வடிவமாக தான் அரசியலை நம்ம விஜயபிரபாகரன் அவர்களை பார்க்குறோம். திமுகவோட கூட்டணி போனது நமக்கு ஏற்றுக்க முடியல. ஏதோ ஒரு மனநிலையில் போயிட்டாங்க. ஆனாலும் இப்போ சமீபமாக 2-3 இடங்களில் திமுகவை குறை சொல்கிற மாதிரி தான் நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. நம்ம அண்ணாமலையும் சொன்னார், விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மா அவருடைய உடம்புல புகுந்து பேச வைக்கிறது உண்மை. அதுதான். ஏன்னா தவறான முடிவு தான் எடுத்திருக்கிறாங்க. இருந்தாலும் அதிகாரம் வந்ததுக்கப்புறம் ஒருவேளை அவங்க நிறைய ஜெயிச்சு அவங்க ஏதோ ஒரு பக்கம் போனால் தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் கண்டிப்பாக அவங்க மாற்றி யோசிக்கணும். ஏன்னா அவங்க தனிச்சின்னத்தில் நின்றுருக்காங்க. அவங்க பார்த்து என்ன வேணாலும் முடிவு எடுக்கலாம். அது அரசியல் முடிவுகள் எப்படி வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த நிகழ்ச்சியெல்லாம் அமையும். ஆனால் கண்டிப்பான முறையில் விருதுநகர் சட்டமன்றத்தில் விஜயபிரபாகரன் அவர்கள் ஜெயிச்சிருவார். அவர் ஜெயிச்சு அடுத்து கட்சியை சிறப்பான முறையில் கொண்டு போகிறது, நிர்வாகிகள் எப்படி அனுசரித்து போகிறதோ அந்த அவர் நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் செஞ்சு மீண்டும் கட்சியை வளர்த்தெடுக்கிறதுங்கிற ஒரு முயற்சி மேற்கொண்டார்னா கண்டிப்பான முறையில் நம்ம கேப்டன் அவர்களுடைய கட்சி மீண்டும் புத்துயிர் பெறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.